எல்லாம் ஒரு முறை கனவாய். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரீவியில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆன்லைன் போட்டுருக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான லைன் ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அந்த எஃபெக்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வரும், அதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாங் லைனுக்கு ஏற்ற மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கட் பண்ணணும். அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கட் ஆகாது, அதனால் டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ், ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங் லைனுக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக 2 இமேஜை சூஸ் பண்ணி ரேண்டமாக அங்கன மார்க் வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இல்லை டிஸ்டேஷன் வார்ப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் மிரர் இருக்கும், அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்ருங்க. இதே தான் அடுத்த இமேஜுக்கும் நம்ம இமேஜ் லேயர் வந்து காப்பி லேயர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக ஆட் பண்ணுறாந்தா ஆட் பண்ணிவிட்டு அந்த மிரர் இருக்கும், அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்ருங்க, போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி மூவ் ட்ரான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் சென்டரில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில், இந்த மாதிரி ஒரு 3 அனிமேஷன் கீ கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ வந்து இருக்கிற வேல்யூலேருந்து ஒரு 150 இல்லை 200 இந்த ரேஞ்சுக்குள்ளார எவ்வளோ வேல்யூ வேணால் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நடுவில் அப்படியே இருக்கட்டும். 3வது அனிமேஷன் கீ அதே மாதிரி 150லேருந்து 200 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொதல் 2 அனிமேஷனுக்கு சென்டராக வச்சு நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த 2 அனிமேஷனுக்கு சென்டராக வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான ஜூம் இன் ஜூம் அவுட் நமக்கு கிடச்சிருக்கும். இதே தான் அப்படி நம்ம காப்பி பண்ணி அடுத்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் லேயர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எதில் பேஸ்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டில் போகல சின்ன ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எஃபெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கினாலே போதும். அந்த எஃபெக்ட் நமக்கு இதில் ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸை பொறுத்தளவு ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஃபாண்ட் தானே. ஸோ ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அல்கிரியா சான்சி போல்டு, நம்ம போன வீடியோவில் யூஸ் பண்ணோம்ல அதே ஃபாண்ட்டு தான். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக கொடுப்போம் மற்ற லிரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து எல்லாமே ஸ்மாலாக கொடுத்தீங்கன்னா தான் லிரிக்ஸ் ஒரே மாதிரியே தெரியும். ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர் ஒயிட் கலர் வச்சுட்டு சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 20 கொடுத்துக்கிறேன், அதுவே எனக்கு போதும் தான் தோணுது. உங்களுக்கு இல்லை அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ ஒரு லிரிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சா, இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு, அதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் ரேஞ்ச் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் இருக்கா, அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டில் இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 30 கொடுங்க, போதும். 2வது அனிமேஷன் கீழே எந்த சேஞ்சும் பண்ண வேணும். அதுக்கப்புறம் எண்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் எண்டில் இந்த மாதிரி 2 அனிமேஷன் கீ கொடுத்துட்டு ஸ்டார்டிங் அனிமேஷன் கீ வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக இதோட வேல்யூ வந்து ஒரு 65 இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ், இதில் எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிடலாம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஆல்ஃபா அப்படின்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக 1 கொடுத்துருங்க, போதும். அதுக்கப்புறம் விஷுவல் ஆட்ரிபியூட்ஸில் எதுவுமே கிடையாது. இன்டர்போலேஷன் ஈஸிங்கில் மட்டும் ஈஸி அவுட் ஆஃப் 100 ஆக்கிடுங்க. ஓவர்லேப் இருக்குல்ல, அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65, ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ஆர்டர், அதை ஆன் பண்ணி விட்டு கீழே ஷீடுன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 0.01 இல்லை 0.02 இந்த 2 வேல்யூக்குள்ளே கொடுத்துருங்க. ஸோ அப்போனா தான் அந்த இதில் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிளிங்க் ஆயிரும், ஸோ நல்லா இருக்காது. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது எக்ஸ்எம்எல் ஃபைல் நான் தரேன், ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பை பாய், see you.